வெற்றிலை மாலை கட்டும் போது ஒற்றைப்படை எண்ணிக்கையிலேயே கட்ட வேண்டும். முதலில் 2 வெற்றிலையை எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு காம்பு பகுதியை கிள்ளிவிட்டு வெற்றிலையின் நடுப்பகுதியில் வைத்து கட்ட வேண்டும். கொட்டை பாக்கு சுருள் பாக்காக இருந்தால் 2 என்ற கணக்கில் வைக்க வேண்டும். அது கிடைக்கவில்லை என்றால் பாக்கு தூள் அல்லது சீவல் சிறிதளவு வைத்து மடித்து அவற்றை மாலையாக தொடுக்க வேண்டும். வெறும் வெற்றிலையாகவோ அல்லது ஒரு வெற்றிலையை வைத்தோ மாலை கட்டி போடக்கூடாது. வீட்டில் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை, படிப்பில் தடுமாற்றம் உள்ளது, ஞாபக மறதி அதிகமாக உள்ளது, படிப்பதை மறந்து விடுகிறான், படிப்பில் கவனம் இருப்பது கிடையாது என சொல்பவர்கள் 9 என்ற எண்ணிக்கையில் வெற்றிலை கட்டுகள் வைத்து மாலை கட்டி விநாயகர் அல்லது அனுமனுக்கு சாற்ற வேண்டும். மகன் எந்த வேலையிலும் நிரந்தரமாக இருப்பதில்லை, குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், சண்டைகள், கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, பூஜை செய்ய முடியவில்லை, மனதில் சஞ்சலமாக உள்ளது என்றால் 11 வெற்றிலை மாலையாக கட்டி சுவாமிக்கு சாற்ற வேண்டும். வீட்டில் பண வரவு அதிகரிக்க வேண்டும், பண கஷ்டங்கள் தீர வேண்டும், திருமண தடைகள் விலக வேண்டும், வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் 21 வெற்றிலைகளை பாக்குடன் சேர்த்து மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு அணிவிக்க வேண்டும். இதை ஆஞ்சநேயர் மற்றும் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் சாற்றுவது மிகவும் விசேஷமானதாகும். பண கஷ்டம், கடன், நோய், திருமண தடை, படிப்பில் தடை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் வீட்டில் உள்ளது. வீட்டில் நிம்மதியே இல்லை, என்ன செய்தால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் என்பவர்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு 108 வெற்றிலை கொண்ட மாலை சாற்றி தயிர் சாதம் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என்றால் வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு 21 நாட்கள் ஆஞ்சநேயரை 11 முறை வலம் வர வேண்டும். தொடர்ந்து 21 நாட்களோ அல்லது 21 சனிக்கிழமைகளோ 108 வெற்றிலை மாலைகளை சாற்றிவிட்டு அனுமனை 11 முறை வலம் வந்து வழிபடுங்கள். குடும்பத்துடன் சென்று வழிபடுவது சிறப்பானதாகும். சுவாமியிடம் எந்த பிரச்சனையும் சொல்லி முறையிடலாம். 11 முறை வலம் வரும்போது ராம் ராம் என்ற மந்திரத்தை ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து சொல்லியபடியே வலம் வர வேண்டும். இப்படி செய்தால் இந்த வேண்டுதலை முடிப்பதற்குள் உங்களின் பிரச்சனைகளை ஆஞ்சநேயர் தீர்த்து வைப்பார் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.